ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீஸ் சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சூப்பரான ஒரு சிக்கன் சட்டி சோறு தான் செய்ய போறோம். இது பயங்கர டேஸ்ட்டா இருக்கும். நம்ம நார்மலா சிக்கன் செஞ்ச பின்னாடி சட்டியில போட்டு பெரட்டி சாப்பிடுற மாரி தான் இதுவும். ஒரு டைம் இந்த மாரி செஞ்சு வீட்ல குடுத்துட்டீங்கன்னா, எல்லா டைமும் இதே மாரி தான் கேட்பாங்க. அவ்வளவு ருசியா இருக்கும். நீங்களும் வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃபேமிலிட்டயும் ஃபீட்பேக் கேட்டு பாருங்க. அந்த அளவுக்கு ருசியா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு கடாய் வச்சு கடாய் காஞ்சோன்னையும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. நீங்கள் கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சி வந்தோன்னையும் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சோன்னையும் சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் அது நல்லா நறுக்கி அதையும் சேர்த்திக்குங்க. சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். அது கூட 2 பச்சை மிளகா நீல வாக்கில் கீறி விட்டு அதையும் சேர்த்திக்குங்க. சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வரணும். ஒரு 70% வந்த பின்னாடி இஞ்சி பூண்டை தட்டி சேர்த்திக்கிங்க, அரைச்சி சேர்த்தாதீங்க. தட்டி சேர்த்துனா அதனோட மனமே வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அதே மாதிரி சேர்த்திக்கிங்க. இல்லைன்னா நீங்கள் அரைச்ச பேஸ்ட் கூட சேர்த்திக்கலாம். இது கூட இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நான் இப்போ செய்கிறது ஒரு ஆளுக்கு தான் செய்கிறேன். நான் ஒரு 200 to 250 கிராம் சிக்கன் தான் போட்டிருக்கேன். இது ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும். டேஸ்ட்டு செமையாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர்த்துக்கு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு அரை சைஸ் தக்காளி, அப்படின்னா பெரிய தக்காளி இருந்துச்சுன்னா அரை சைஸு, மீடியமாக இருந்துச்சுன்னா 1 போடலாம். நான் அரை சைஸ் தக்காளி தான் போட்டிருக்கேன். பெருசாக இருந்துச்சு என்கிட்ட. இதை போட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற சிக்கன், இது பொடி பொடியாக நறுக்கி வச்சிங்கன்னா அந்த மசாலாவெல்லாம் ஃபுல்லாக உள்ளே இறங்கும். இப்போ டேஸ்ட்டு செமையாக இருக்கும். நீங்கள் பெருசாக போடுறத விட சின்னதாக போட்டிங்கன்னா டேஸ்ட் என்றைக்குமே செமையாக இருக்கும். அதனால் நான் சின்ன சின்னதாக பொடி பொடியாக வெட்டி போட்டிருக்கோம். அதில் இதை போட்டு நல்லா சிக்கன் திரண்டு வர வரையும் வறுத்து விட்டுட்டே இருக்கணும். திரண்டு வரதுன்னா கலர் சேஞ்ச் ஆகி வரும். சிக்கன் இப்போ மீட் மாதிரி இருக்கிறது ஒயிட்டாக மாறும். அது வரையும் நல்லா கலர் விடணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஒயிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம பெருசாக எந்த மசாலாவும் சேர்த்த போகிறதில்ல. வீட்டில் இருக்கிற சிம்பிள் மசாலா தான் சேர்த்த போகிறோம். மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன், கறி மசாலா வீட்டில் அரைச்ச கறி மசாலா இருந்துச்சுன்னா அது ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்குங்க. சிக்கன் மசாலா நீங்கள் எந்த பிராண்ட் வாங்கினாலும் ஓகே. அந்த சிக்கன் மசாலா, கரம் மசாலா அரை டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த மசாலாவோட சிக்கன் ஃபுல்லாக அப்ளை ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வரும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இது ஃபுல்லாக செஞ்சு முடிக்க வரையும் கடைசியாக மட்டும் ஹை ஃப்ளேமில் வைப்போம். பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 கப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா சிக்கன் வேகணும், அதுக்கோசரம் தான் தண்ணி ஊற்றுறோம். நல்லா வெந்து வரணும் சிக்கனு. ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா சிக்கன் சூப்பராக வெந்து வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலும் இந்த கிரேவி நல்லா ட்ரை ஆகணும் ஓரளவுக்கு. அப்போ தான் நம்ம ரைஸோடு போட்டு கலரி சாப்பிட்றப்ப அந்த சட்டி சோறோட டேஸ்ட்டு ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூட கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். நல்ல ஒரு கைப்பிடி எடுத்து சேர்த்திக்கிங்க. அப்போ தான் அது மனம் சாப்பிட்றப்ப ஒவ்வொரு இதாக வரும். அப்போ டேஸ்ட்டு இன்னும் செமையாக இருக்கும். இது ஒரு நிமிஷம் வதக்கி விட்ட பின்னாடி இது கூட சில்லாக வெட்டி வச்சுருக்கிற தேங்காய் அதையும் சேர்த்திக்கிங்க. இந்த தேங்காய் ஆப்ஷனல் தான். இந்த தேங்காய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு செமையாக இருக்கும். அதுக்கு தான் இந்த தேங்காய் போடுறது. இதை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க. தேங்காய் போட்ட பின்னாடி ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. அதனால் ஒரே ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கிறப்ப இது பண்ணிக்கங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் மாற்றிட்டு இது கூட ரைஸு, உங்களுக்கு தேவையான அளவு ரைஸை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. எல்லா ரைஸும் சிக்கனோட அப்படியே மிங்கிள் ஆகணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு செமையாக இருக்கும். உங்களுக்கு இடையில ஒயிட் ரைஸ் இருந்துச்சுன்னா அந்த டேஸ்ட்டே மாறிடும்.
அதனால் நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு அந்த சவுண்டே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக வரும் ஹை ஃப்ளேமில் வைக்கிறப்ப. அதனால் ஹை ஃப்ளேமில் கண்டிப்பாக வையுங்க. நல்லா கிளறி விட்டே இருங்க நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்ச பின்னாடி. இப்போ இது கூட லைட்டாக கொத்தமல்லி தழையை தூவி நீங்கள் பரிமாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.